அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இது ஏப்ரல் 3ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது அப்படிங்கிற ஸ்டாக்ஸோட இம்பாக்ட பார்க்க போறோம். இதில் நிறைய பேருக்கு எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்றது அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஸ்டாக் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இங்க ஃபில்டருங்கிறது ரொம்ப எளிதாக செய்யலாம். அதற்கு ஆய்வு செய்யணும், ரிசர்ச் நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். நான் செவில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டால ப்ரீ மார்க்கெட் ஓபன் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார் அப்படிங்கிறங்க 3.43%, ஓஎன்ஜிசி 2.28%, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 1.60, மாருதி 1.46, சிப்லா 1.5. இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்ததுமே உங்களுக்கு ஒண்ணு தோணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இதை நீங்க வரிசையை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஈச்சர் மோட்டார், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், மாருதி, இது மூன்றுமே ஆட்டோ செக்டார். அப்ப ஆட்டோ செக்டார் என்னமோ சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் இங்க தெரியுது. இதுல 80% நம்மளுக்கு ஆட்டோ செக்டார் மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10% சைடுவேக்கு வாய்ப்பு குறைவுதான். 10% கீழே போகலாம். இதுதான் விஷயம், இதுதான் நடைமுறை. ஆனா இத நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க பின்பற்றி தான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார் என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கறத ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கேப் அப் 3050 கொடுத்திருந்தாங்க. 3050க்கு மேல போகவே இல்லை. அதாவது ஓப்பன் ஹை அப்படின்னாலே ஓப்பனுக்கு மேல போகல. அப்போ ஓப்பனுக்கு மேல போகல அப்படிங்கும் போது அங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இது பாத்தீங்கன்னா அதற்கு முந்தைய நாள் முடிவுற்ற விலை 2304. அப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது 2347க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 31ஆம் தேதி நம்மளுக்கு 3ஆம் தேதி ஆரம்பம் 2385. அப்ப கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் கேப் அப் ஆகிறது. அதற்கு முந்தைய நாளோட ஹை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2300 அந்த ரேஞ்சிலேயே நம்மளுக்கு இருக்காங்க. அப்ப 2372 தான் லோ. அப்போ ஓப்பன் பிலோ 13 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. அப்போ ஓப்பன் டு ஹை பாத்தீங்கன்னா 50 புள்ளிகள் ஏற்றமாயிருக்கு. அப்போ ஓப்பன்ல இருந்து ஹைக்கும் ஓப்பன்ல இருந்து லோவுக்கு உண்டான வித்தியாசம் பார்த்துட்டாலே உங்களுக்கு புரிந்திருக்கும். இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பாருங்க. இப்ப 2400 கால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 33 ரூபாய் 71 ஹை போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இரட்டிப்பு, 33க்கு டபுள் அப்படின்னா 66. அப்போ இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்பு இங்க அமைஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிறது இரட்டிப்பு ஆகணும்னா அதற்கு எத்தனை காலங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க எளிமையா ஒரு நாளுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது 45 ரூபா 40 ரூபா லோ போயிருக்காங்க. அப்ப லோல இருந்து ஹை அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட 30 ரூபாய் ஏற்றமாயிருக்கு. இது நம்ம ஹோல்டிங் இருக்கும்னு சொல்ல, இன்ட்ராடேல எந்த இம்பாக்ட் ஸ்டாக் வருதோ அதுல நம்ம வியாபாரம் செய்ய விருப்பப்படணும். இப்ப ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு ஒண்ணு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரோட இதே அது ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ண போறாரு. அது போல நம்மளுக்கு சந்தையில ஒரு இம்பாக்ட் ஸ்டாக் என்ன அப்படிங்கறத எளிமையா இதில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது மாருதி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது பாத்தீங்கன்னா க்ளோசிங் 8292க்கு, ஓப்பன் 8412. அப்ப கிட்டத்தட்ட 113 120 புள்ளிகள் கேப் அப். அதற்கப்புறம் ஓப்பன் டு ஹை பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 பிளஸ். ஓப்பன் டு லோ பாருங்க 20 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட 180 ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு பயணம் இருந்துள்ளது. 190 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருந்திருக்கு.
இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் 8500 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் 111 ரூபாய், எவ்வளவு போயிருக்காங்க? 260 ரூபாய் போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அதாவது ஒரு மடங்குக்கு மேல 111 பிளஸ் 111 அப்படின்னா நம்மளுக்கு 222, அதனையும் கடந்து நம்மளுக்கு 260 மட்டும் போயிருக்கு. அப்போ க்ளோசிங்க 197. அப்போ இதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு காலையிலேயே தெரிஞ்சிருச்சு ஒரு செக்டார் அப்படிங்கிற இம்பாக்ட்ல ஆட்டோ செக்டாருக்கு உண்டான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திருந்தாலே தெரிஞ்சிடும். அப்ப இது போல் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல ஒரு செக்டார் இம்பாக்டட் எப்ப கிடைக்குது, அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனா இந்த ஸ்டாக் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு தான் இவ்வளவு தூர விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் ஸ்டாக் செலக்ஷன்ஸ்ல கஷ்டப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா ஸ்டாக் இதுதான் நடக்கும். இதுலயும் நஷ்டம் வரலாம். நம்மளுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது லாபமும் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம். ஆனா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கோ அதனை நம்ம ஆய்வு செய்யணும். அதனால நம்ம பண்ணாலும் நஷ்டம் வரதான் போகுது. அதனால நஷ்டமே வந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்க தேர்ந்தெடுத்த என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறதான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு நான் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்யலாம். இது ஏப்ரல் 15ஆம் தேதி வகுப்பு துவங்குகிறது. இது ஆன்லைன் வகுப்பு. இது கட்டாயம் அல்ல, விருப்பம் உள்ளவர்கள் தொடரலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஈடுபாடும் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்குமே தவிர எங்களிடம் இணைவதனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. அதனால் உங்களை நம்பி, உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய ஈடுபாடை நம்பி எங்களிடம் வகுப்பில் இணையலாம். நன்றி, வணக்கம்.